5% வாக்கு மட்டுமே உள்ளாட்சி தேர்தலில் வாங்கிய பாஜக 50% ஓட்ட நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி பெற்றார்கள்? வாக்கை திருடிதானே பெற்றிருக்கிறார்கள். வாக்கு திருட்டில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு மிகப்பெரிய முன்னுதாரணம் இதுதானே. இதை பாக்குறத விட்டுட்டு மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு அரசியல் முன்னெடுப்பாக போயிட்டு இருக்கு. இதற்கு எதிராக நம்ம போராட வேண்டிய காலம் இருக்கு. மக்கள் எழுந்து நிச்சயமா இந்த அசிங்கம் பிடித்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக, மக்கள் விரோத சக்திகளுக்கு எதிராக, ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடிய இந்த படுகுழி தோண்டி புதைக்கக்கூடிய இந்த அரசுக்கு எதிராக, வாக்கை திருடக்கூடிய இந்த அரசுக்கு எதிராக நாம நிச்சயமா போராட வேண்டியது இருக்கு. சர்வாதிகாரத்திற்கு எதிராக போராட வேண்டியது இருக்கு. இதை அனைத்தையும் எடுத்துவிட்டு தாடி பாலாஜி ஐக்கிய லட்சிய ஏதோ ஒரு கட்சிங்க, பேரே வாயில வரல, 3000 கட்சி இருக்கு, அதுல ஒரு கட்சி அது, அந்த கட்சியில போய் சேர்ந்தாரு, தாவேக்கால இருந்து பிரிஞ்சுன்றத ஒரு செய்தியா தமிழக ஊடகங்கள் பரப்பி கொண்டிருப்பது சரியான விஷயமே இல்ல. இது பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. பேசப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்ம இந்த விஷயத்த மெயினா எடுக்கணும். எல்லாரும் சொல்லிடுவாங்க, இப்படி இருந்ததுன்னா ஆளுங்கட்சி தான் ஆட்சி உள்ளாட்சியில வருவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, கேரளால ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட், ஆனா கேரளால கம்யூனிஸ்ட் எதிர்த்து காங்கிரஸ் மிகப்பெரிய அளவுல அங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க. உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆட்சிக்கு அடுத்த முறை வரப்போறோம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா உள்ளாட்சி தேர்தலில் ஆளுங்கட்சி எதிர்த்து வெற்றி பெற முடியுது. தெலுங்கானால உள்ளாட்சி தேர்தலில் ஆளுங்கட்சி எதிர்த்து 33% வாக்குகளை பிஆர்எஸ் எல்லாம் வாங்க முடியுது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் பாதி இடங்கள் சரிபாதியாக பங்கிட்டு எடுத்துக்கொண்டார்கள். அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவர்களாகவே தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். தேர்தல் கமிஷன் இதில் உடந்தையாக இருந்திருக்கிறார்கள். வாக்கை திருடி இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து வாக்கு திருட்டுக்கு எதிராக தொடர்ந்து களத்தில் போராடுவோம். மக்களுக்காக என்றும் நிற்போம். ஜனநாயகம் வெல்வதற்காக பாடுபடுவோம். சர்வாதிகாரத்தை அழித்தொழிப்பதற்காக ஒன்றுபடுவோம். வென்று காட்டுவோம். நன்றி. ஜெய்ஹிந்த்.